பழமையான காலத்தில் குருவாயூரில் உள்ள ஒரு மலைக்குடிலில் முருகப்பெருமான் தங்கியிருந்தார். அங்கு வள்ளியும் தேவசேனையும் இருந்தார்கள். அந்த நேரத்தில் முருகனுக்கு 2 புதல்வர்கள் பிறந்தனர். முதல்வன் பெயர் குருகு, ஞானத்தில் ஆழ்ந்தவன். 2வது குழந்தை பெயர் வீரன், சாகசத்தில் தேர்ந்தவன். குருகு தினமும் வேதங்களை படித்து ஞானப் பெருக்கங்களை அடைந்து வந்தான். அவன் பேச்சு மக்களுக்கு தெளிவையும் அமைதியையும் வழங்கியது. வீரன் மறுபுறம் வில் மற்றும் வேல் பிடித்து அசுரர்களை எதிர்த்துச் சண்டை போடுவதில் வீரதீரமாக இருந்தான். ஒருநாள் ஒரு அசுரன் பெயர் அந்தகன் பூமியை படையெடுக்க வந்தான். மக்கள் பயந்தனர். முருகன் சிறுவர்களை பார்த்து, நீங்கள் இருவரும் ஒன்றாகச் சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றார். குருகு தனது ஞானத்தால் அந்தகனின் மர்ம சக்திகளை அறிந்து கொண்டான். வீரன் தனது வாளால் அந்தகனின் படைகளைச் சமாளித்தான். இறுதியில் இருவரும் இணைந்து அந்தகனை வீழ்த்தினர். மக்கள் சந்தோஷப்பட்டார்கள். முருகன் மகிழ்ந்தார். அவர் சொன்னார், ஞானமும் வீரமும் சேரும்போதுதான் நன்மை நேரும். நீங்கள் இருவரும் என் உண்மையான வடிவங்கள். அதன் பிறகு குருகு ஒரு ஞான ஆசானாக உயர்ந்தார். வீரன் ஒரு தியாகி வீரனாக புகழ் பெற்றான்.